மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினால் சீரழிந்துள்ள இலங்கையை மீள கட்டியெழுப்ப ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகியுள்ளதாக அதன் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தொழிலாளர் தின கூட்டம் நேற்று கொழும்பு PD ஸ்ரீசேன விளையாட்டரங்கில் நடைபெற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டார். பல்வேறு குழுக்கள் அரசாங்கத்தினதும் ஆளும் தரப்பினரோடும் ஒப்பந்தங்களை போட்டு எதிர்க்கட்சி மீது பலவிதமான பொய்களை அவிழ்த்துவிட்டாலும் அவற்றை கண்டு ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் சளைத்து விடாது என அதன் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டியெழுப்பும் ஒரே சக்தி ஐக்கிய மக்கள் சக்தியே எனவும் அவர் கூறியுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி ஆட்சியால் சீரழிந்து கொண்டிருக்கும் நமது நாட்டை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய மக்கள் சக்தியின் தொழிலாளர் தின கூட்டத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதுடன் அதில் இணைந்து வேலை செய்ய குழு ஒன்று அமைக்க வேண்டும் என கூறிய நிலையில் இருதரப்பினரதும் இணைவை விரும்பாத, அதற்கு இடமளிக்காது நூல் சூத்திரம் போடுபவர்கள் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். இதனால் இணைந்து வேலை செய்ய இருதரப்புமே தயார் என்றும் இரு கட்சிகளும் இணைந்து வேலை திட்டத்தை ஏற்கனவே ஆரம்பித்து விட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் உழைக்கும் மக்களின் குறைக்கப்பட்ட, வெட்டப்பட்ட சகல சலுகைகள் மற்றும் உரிமைகளுக்காக ஐக்கிய மக்கள் சக்தி போராடும் என்றும் குறிப்பிட்டார். முடியுமானால் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு ஜனாதிபதிக்கு சஜித் பிரேமதாச சவால் விடுத்துள்ளார். இது வெறுமனவே அறிக்கை அல்ல என்றும் இதனை நாம் ஜனாதிபதியிடம் சவாலாக முன்வைப்பதாகவும் கூறினார். அவ்வாறு மாகாண சபை தேர்தல் நடத்தினால் அடுத்த வருடம் ஐக்கிய மக்கள் சக்தி தொழிலாளர் தின கூட்டத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் முதலமைச்சர்களுடன் நடத்துவோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்தார்.